தமிழ் சினிமால எம்ஜிஆர் சிவாஜி முன்னணி நடிகர்களா இருந்த காலகட்டத்தில் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் தான் சௌகார் ஜானகி. 1962 வெளிவந்த மாடப்புறா படத்துல எம்ஜிஆருக்கு ஜோடியா நடிக்க இருந்த சௌகார் ஜானகி படப்பிடிப்புல மரியாதை இல்லாம கால் மேல கால் போட்டு இருந்ததுனால எம்ஜிஆர் படத்துல இருந்து நீக்கிட்டாருன்னு ஏற்கனவே ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தோம். அதுக்கப்புறம் 3 வருஷம் கழிச்சு 1965 வெளிவந்த படம் தான் பணம் படைத்தவன். இதுல சௌகார் ஜானகி எம்ஜிஆரோட இணைந்து நடிச்சிருப்பாங்க. இந்த படம் பெரிய ஹிட் ஆச்சுங்க. இந்த படத்துல உள்ள ஹிட் பாடலான கண் போன போக்கிலே கால் போகலாமா பாடல் காட்சி படமாக்கும் போது திடீர்னு எம்ஜிஆர் படப்பிடிப்பை நிறுத்திருக்காரு. அதுக்கு காரணம் அந்த பாட்டுல சௌகார் ஜானகி போட்டிருந்த டிரெஸ் டிரான்ஸ்பரண்டா இருந்திருக்கு. லைட் போட்டா அசிங்கமா தெரியற மாதிரி இருந்திருக்கு. இதனால படப்பிடிப்பை நிறுத்திட்டு சௌகார் ஜானகியை தனியா கூப்பிட்டு நிறைய படங்கள்ல கௌரவமான கேரக்டர் எல்லாம் பண்றீங்க, இதுவும் நல்ல கேரக்டர் தான், ஆனா இந்த உடை உங்களுக்கு ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கு, லைட் போட்டா வெங்காயத்தோல் மாதிரி தெரியுது, இந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீங்க நடிச்சீங்கன்னா மத்த படங்கள்ல நீங்க பண்ற கேரக்டரோட இமேஜ் கெட்டு போயிடும், அதனால ட்ரெஸ்ஸை மாத்துங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை சௌகார் ஜானகி அவர்களே ஒரு பேட்டியில சொல்லியிருக்காங்க.